Hallelujah. We are standing on the grace. கிருபை நம்மளை நிர்மலமாக செய்யாது. கொலோசர் 3:12 வாசித்து பாருங்க. அது நிர்மலமாக இருக்க செய்யுது நம்மளை. Hallelujah. வாசிக்கலாம். நாம் நிர்மலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. Hallelujah. நாம் நிர்மலமாய் சீரோகாம இருப்பது அவருடைய ஸ்டாண்ட்ல நம்ம என்ன நிக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. தேவனுடைய பசங்க சோத்திரம் உள்ளதாக ஒரு நம்ம சீனியர் அப்படிதான் சொன்னார். நான் கடன் பிரச்சனை ரொம்ப ஒரு நாள் அழுது சோர்வுடன் காணப்பட்டேன். அழைத்து ஆராதனை முடிஞ்ச உடனே அதை கூப்பிட்டார். இந்த முகம் வாடி இருக்கு அப்படின்னா ஆமையா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கையா கடன் வீட்டு வருது பயமாக இருக்க விழுந்துருவேன் போல இருக்கிறார். இது பாருங்க அப்படின்னார். அவர் மோஸ்ட் சீரியஸ் ஆயிடுச்சு. இதை பாருங்க இயேசு கிருபை உங்களோட கீழே மட்டும் விழுன்னு சொல்லக்கூடாது. நீ விழப்போறது இல்லை. ஹalleluya. எனக்கு பெரிய உற்சாகம் வந்துச்சு. கிருபை நம்ம கீழே நாம் பார்த்துக்கணும். இது தெரியாம நம்ம வசனம் வாசித்திருக்கிறோம். கீழே விழாம பாதுகாக்கிறது தேவ கிருபை. ஹalleluya. நம்ம நிலைக்கு சேர்றது தேவ கிருபை. அந்த கிருபையை நிலைக்கு சேர்ந்தது அவளை கடலிருந்து மீட்டு வர செய்தது. நாம் நீ நம்ம நிலையிருக்கிறோம் அப்படின்னா அது தேவ கிருபை. ஹalleluya. தேவ கிருபை பிரசனம் நம்மளை இன்னைக்கு வரைக்கும் நிலைக்கு சேர்த்து எவ்வளவு தாக்கங்கள் வந்துச்சு. நாம எவ்வளவு போய் சிக்கிக்கிட்டோம். வந்த தாக்கங்கள் வேற, நாம போய் சிக்கின காரியங்கள் வேற. ஆனால் அது எல்லாத்துக்கும் கீழே விழாமல் நிற்கிற பாரு நம்ம. இதுவே தேவனுடைய மகா கிருபையின் பிரசனமா. ஆகையினால் இந்த வருஷத்துல நமக்கு தெரியும் எந்தெந்த காரியத்தெல்லாம் விழ பார்த்துரும், எந்தெந்த காரணம் சிக்கிக்குள்ள பார்த்தோம் எப்படின்னு தெரியும். ஆனால் கர்த்தர் அவருடைய கிருபை பிரசனத்தினாலே நம்ம நிலை கொண்டு வர செய்கிறார். நிர்மலமாக அப்படி பார்த்து கொடுக்கிறார். அதுக்காக வருஷத்துக்கு சோதனை செலுத்துவோம். ஹalleluya. ஆகையினாலே இந்த வருஷத்துல கிருபை பிரசனம் நம்ம கூட இருந்து